எவ்ரிஒன் நம்ம தான் கௌரி. நம்ம ஊர்ல ஒரு கிளாஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல வந்து எப்பவுமே டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாரையும் உட்கார வச்சு கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்போண்டா இந்த கிளாஸ் முடியும், எப்படா தப்பிச்சு வெளியே போகல, எப்போண்டா பெல் அடிக்கும் அப்படின்னு ஆர்வமா இருந்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் நடத்துறப்ப மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனால் டீச்சர் வந்து எப்போண்டா பெல் அடிக்கும், இந்த இடத்துல நம்ம எப்படியா தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். என் ஸ்கூல்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நீங்களே போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி தர கூட இல்ல. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து லைட் ஆஃப் பண்ணாலே வந்து குழந்தை பிறந்துரும், பாட்டு பாடினாலே குழந்தை பிறந்துரும், கிஸ் அடிச்சா குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிறது வந்து அது வரைக்கும் குழந்தைங்களோட நம்பிக்கையா இருக்கும். பட் அந்த ஒரு கிளாஸ்ல தான் வந்து உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தருவாங்க. பட் அது நிறைய கிளாஸஸ்ல வந்து சொல்லி தராமலே போயிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய தவறு. சொல்லி தர வேண்டிய ஒரு விஷயம் நிறைய இடத்துல சொல்லி தராம இருக்காங்க. ஆனா ஏன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து இது ஒரு தீண்டத்தகாத ஒரு டாபிக்கா தான் இருக்குது. நம்ம எல்லாருமே பிறந்தது இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வழியா தான். பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து இது ஒரு பேசக்கூடாத ஒரு விஷயம். ஐயோ அப்படி அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம ஊர்ல கற்கள்ல எல்லாம் செதுக்கி வச்சிருந்த விந்தணுக்களை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், இல்ல காமம் பத்தின விஷயங்களா இருக்கட்டும், பேசிக்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இதுதான். இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பேச போறது இந்த விந்தணுக்கள், ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தின 10 சுவாரஸ்யமான விஷயமும் போனஸா 16வது ஒரு பர்டிகுலர் நபரை பத்தியும் பேச போறோம். சோ இந்த 10 சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றப்போ, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்றப்போ, உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு எதை நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பேசிக்கான ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஆண் உறுப்புல இருந்த ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று வெளியே வந்துச்சுன்னா அது பெண் உறுப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் பெண் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு எக்குல போய் வந்து அது ஃபெர்டிலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை உருவாகுது. 10 மாசம் கழிச்சு அந்த குழந்தை வெளியே வருது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த ஆண் உறுப்புல இருந்து வெளியே போறப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வெளியே போகுது. கரெக்டா? இந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அது பாக்குறதுக்கு வந்து ஒரு டேட்போல் மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிற சொல்லோட அர்த்தம் என்ன. இது வந்து ஒரு ஆங்கில சொல் தான். பட் இந்த இங்கிலீஷ் வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வந்து விந்தணுன்னு சொல்லியிருந்தாலும் உண்மையிலே இந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வந்த இடம் வந்து கிரீக். சோ கிரீக்ல வந்து ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு சொல்லோட அர்த்தம் வந்து விதை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விதையை தான் வந்து நம்ம ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த விதை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க கிரீக்ல. சோ அந்த விதை அப்படிங்கறத வந்து ஒரு ஆண்ல இருந்து ஒரு பெண்ணுக்குள்ள போய் வந்து அது புதையிற மாதிரி வந்து விதையை தான் வந்து ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான சொல்லோட அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ்ல. ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? நீங்க வந்து ஒரு வயசுக்கு வந்து ஒரு பையனா இருந்தீங்கன்னா, இப்போ உங்க உடம்புல வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் உருவாயிட்டு இருக்கு. நீங்க எதுவுமே பண்ணலனாலும், உங்க கையே கீழே போலனா கூட நீங்க உங்க உடம்புக்குள்ள வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் உருவாயிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? அது எத்தனை ஸ்பெர்ம் செல்ஸ் உள்ளுக்குள்ள உருவாயிட்டு இருக்கு? ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு ஆண் உறுப்புல வந்து 1500 ஸ்பெர்ம் செல்ஸ் உருவாயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் செகண்ட் சுவாரஸ்யமான விஷயம். யோசிச்சு பாருங்க. 1500 ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஆண்குள்ளே வந்து உருவாகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண வேணாம். பை டிஃபால்ட்டே வந்து உங்க உடம்புக்குள்ள வந்து இது உருவாயிட்டு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு இஜாக்குலேஷன்ல எத்தனை ஸ்பெர்ம்ஸ் தான் வெளியே வருது அப்படிங்கறத நீங்க எல்லாருமே கேட்பீங்க. கரெக்டா? என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இஜாக்குலேஷன் அப்ப அதாவது வந்து ஒரு டைம் வெளியே வரப்போ வந்து நீங்க மாஸ்டர்பேட் பண்றீங்களோ ஆர் வென் நீங்க வந்து ஒருத்தவங்க கூட இருக்கிறப்ப வந்து எவ்வளவு ஸ்பெர்ம்ஸ் வெளியே வரும்னு பாத்தீங்கன்னா 4 கோடி ஸ்பெர்ம்ஸ் வெளியே வரும்னு சொல்றாங்க. ஆன் ஆவரேஜ் ஒரு 50 வயசு கீழே இருக்கிற நபரா இருந்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் வந்து 4 கோடி ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியே வரும்னு சொல்றாங்க. அதுல நீங்க வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறப்போ அதுல ஒரே ஒரு விந்தணு மட்டும் தான் வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போய் ஒரு குழந்தையா மாறுது. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 4 கோடி பேர் நம்ம கூட வந்து டிஃபரண்ட் செட் ஆஃப் பீப்பிள். அதுல யார் வந்திருந்தாலும் நீங்க இப்படி ஒருத்தங்க இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. அத்தனை பேர்ல ஒரே ஒரு செல் மட்டும் தான் வந்து ஒரு குழந்தையா மாறுது. அதுதான் நீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பெரிய ரேஸ்ல இருந்திருக்கோம். அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி, ஏன் 4 கோடி வருது? ஒன்னே ஒண்ணு தானே உள்ளுக்குள்ள போகுது. அது பேசாம ஒன்னே ஒண்ணு வந்துடலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் என்னன்னு சொல்றேன். இந்த 4 கோடி வந்திருந்தாலும் அதுல அட்லீஸ்ட் 50% வந்து ப்ராப்பரான ஸ்பெர்ம்ஸா இருக்காதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஹெல்தியான ஸ்பெர்ம்ஸா இருக்காது. ஷேப் தப்பா இருக்கலாம், இல்ல 2-3 வால் இருக்கலாம், அது வந்து ஒழுங்கா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 50% ஸ்பெர்ம்ஸ் தான் வந்து ஹெல்தியான ஸ்பெர்ம்ஸா இருக்கும். அதுவுமே வந்து எல்லாமே ஒரே டைரக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்காது. கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கப்ப வந்து ஃபைனலி ஒன்னே ஒண்ணு தான் உள்ளுக்குள்ள போகுங்கிறப்ப வந்து நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஆப்ஷனே கொடுக்கறது இல்ல. அந்த ஒரே ஒரு போச்சு வந்து அந்த ஒரு பொண்ணுக்குள்ள போறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கரெக்டா? அதனால கோடி கணக்குல இறக்கி விட்டுருவோம். அதுல ஏதாவது ஒன்னாவது கண்டிப்பா போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து பயாலஜியோட சென்ஸ். அதனால தான் வந்து அத்தனை விந்தணுக்கள் வந்து உருவாகுது அப்படின்னு தெரியும். அத்தனை ஸ்பெர்ம் செல்ஸ் உருவாகுது.
அடுத்து 5வது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு அப்போ எவ்வளவு நாள் ஆகுது? நம்ம வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது வந்து நம்ம கீழே கை வச்சாதான் வந்து குழந்தை அந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து உருவாகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு 2 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயத்துல இருந்து ஒரு செல் உருவாகி அது வந்து ப்ராப்பரா அது வந்து ப்ரொடெக்ஷன்லாம் வந்து அது வந்து ஒரு ஸ்பெர்மா மாறுறதுக்கு வந்து 2 மாசம் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ எஜாக்குலேட் பண்றீங்களோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்பெர்ம் தான் வெளியே வருதே தவிர அப்போ ஒரு ஸ்பெர்ம் உருவாகல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் 5வது சுவாரஸ்யமான விஷயம். 6வது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஒரு கான்ட்ராசெப்டிவ், கரெக்டா குழந்தை பிறக்க கூடாதுன்னா காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்க. பட் காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போதான் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த காலத்துல என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல இந்த காலத்துல கூட வந்து நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்றேன். சுடுதண்ணில குளிக்கிறது, இல்ல சுடுதண்ணிக்குள்ளேயே வந்து இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்பிளா சொல்றேன், நம்ம ஸ்பெர்ம் செல்ஸ்க்கு வந்து என்னைக்குமே கோல்டான விஷயங்கள் தான் பிடிக்கும், ஹாட்டான விஷயங்கள் பிடிக்காது. ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து நீங்க ஹீட் கிட்ட கொண்டு போக சீக்கிரமா செத்து போயிடும். சோ ஒரு எஃபெக்டிவான ஒரு கான்ட்ராசெப்டிவ் விஷயம் அந்த காலத்துல என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு வந்து ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவங்களை வந்து பிரெக்னென்ட் ஆக கூடாது, காண்டம் இல்ல அப்படின்னா வந்து அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, சுடுதண்ணிக்குள்ள வந்து ரொம்ப நேரம் குளிச்சுட்டேன்னா அந்த ஸ்பெர்ம்ஸ்லாம் உள்ளுக்குள்ள செத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து எஜாக்குலேட் பண்ணாலும் வந்து அந்த ஸ்பெர்ம் செத்து போன ஸ்பெர்ம்ஸா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்ட்ராசெப்டிவ் மாதிரி அவங்க யோசிச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல. பட் இது வந்து 100% எஃபெக்டிவ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆனவங்களும் இருக்காங்க. பட் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டிட்பிட் மாதிரி சொல்றேன். வரலாற்றில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். சுடுதண்ணிக்குள்ள இருந்தா வந்து கான்ட்ராசெப்டிவ் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது 100% எஃபெக்டிவ்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 7வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்குல்ல, இது வந்து மத்த அணுக்கள் மாதிரி கிடையாது நம்ம உடம்புல. இது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு அணு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு ஒரு உயிரை உருவாக்க போற ஒரு அணு, கரெக்டா? இப்படி இருக்கிறதுனால மத்த ஸ்பெர்ம் இது வந்து இன்னொரு ஒரு உடம்புக்குள்ள போறப்ப வந்து எல்லா உடம்புலயும் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும், கரெக்டா? மத்த அணுக்கள்லாம் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் மத்த டிஃபென்ஸ் பண்ற அந்த வாரியர் செல்ஸ் எல்லாம் இதை பார்த்தோன்னு நினைச்சுக்குமா வந்து இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஏதாவது நோயை கொடுத்துரும். இப்போ வந்து ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தாலும் அது இன்னொரு ஒரு செல் தான், கரெக்டா? உள்ளுக்குள்ள வந்து நம்ம உடம்பை பாதிக்குது. அந்த மாதிரி இந்த ஒரு செல்லை வந்து மத்த செல்ஸ் வந்து என்ன நினைச்சுக்கணும், இது ஒரு வேளை வந்து நம்ம உடம்பு அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லி இது அட்டாக் பண்ண போயிடுமா? அந்த மாதிரி அட்டாக்னால ஸ்பெர்ம்ஸ் வந்து செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஒரு செல் வந்து இது பாடி கார்ட்ஸ் மாதிரி ஒரு செல் கூட ஒரு விதத்துல சொல்லலாம். அது வந்து ஒவ்வொரு விந்தணுக்கும் வந்து கூடவே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாடி கார்டு மாதிரி அந்த செல்லுக்கு. அது வந்து யாரும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யுவர் ஸ்பெர்ம்ஸ் ஆக்சுவலி ஹேவ் பாடி கார்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 8வது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப வருஷமா நம்பப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு அலோபதி வந்து ரொம்பவே மாடர்னான ஒரு மெடிசனா இருந்திருந்தாலும் ஒரு காலத்துல என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அலோபதியில ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கிறப்ப வந்து அந்த ஹெட் ஷேப்ல வந்து முன்னாடி இருக்கு, கரெக்டா? அந்த ஹெட்டுக்குள்ள வந்து ஒரு முழு ஃபுல் க்ரோன் பேபி வந்து உள்ளுக்குள்ள இருக்கு, ஒரு ஆண் உறுப்புல இருந்து. அந்த பேபி தான் வந்து அந்த குழந்தை தான் வந்து இன்னொரு பொண்ணுக்குள்ள போய் ஒரு முழு பேபியா உருவாகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா ஒரு மூட நம்பிக்கையா வந்து வெஸ்டர்ன் மெடிசன்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையும், ஆனா இது வந்து ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் 8வது சுவாரஸ்யமான விஷயம். 9வது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே யோசிப்போம், அப்போ வந்து நான் எத்தனை ஸ்பெர்ம் என் கண்ணு முன்னாடி பார்த்திருப்பேன் அப்படின்னு யோசிப்பீங்க. யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால ஸ்பெர்ம்ஸை பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்து அது ரொம்பவே சின்னதா இருக்கும். நீங்க கண்ணு முன்னாடி பார்க்குற அந்த ஒயிட் லிக்விட் வந்து இஸ் ஜஸ்ட் a semen. அது வந்து விந்தணுக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு லிக்விட் தானே தவிர வந்து விந்தணுக்களை சாதாரண கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா அதோட சைஸ் வந்து 0.005 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சின்ன விந்தணுக்களை நீங்க பார்க்கணும்னா வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணுமே தவிர நீங்க சாதாரண கண்ணால பார்க்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 10வது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, எவ்வளவு நாள் வரைக்கும் தான் வந்து ஒரு ஆண்னால இந்த மாதிரி விந்தணுக்களை உருவாக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, சாகுற வரைக்கும் உருவாக்க முடியும். இந்த ஃபேக்டரி வந்து க்ளோஸே ஆகுறது கிடையாது ஒரு ஆணுக்கு. ஸோ வந்து ஒரு ஆண் நினைச்சா வந்து எத்தனை குழந்தைங்க வேணாலும் பெற்றுக்கலாம் அப்படின்னு வந்து இதை வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது ஒரு வயசான தாத்தாக்கு கூட வந்து உடம்புக்குள்ள ஸ்பெர்ம் செல்ஸ் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வெளியே கொண்டு வரலாங்கிறது அவங்களோட பிரச்சனை. ஆனா உருவாகிற செல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள உருவாகிட்டே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் 10வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு எது சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இருந்தாலும் 11வது ஒரு போனஸான ஒரு விஷயம் சொல்ல போறேன். யாரை பத்தி சொல்ல போறேன், ஒரு நபர்னு சொல்லிருந்தேன், கரெக்டா? ஒரு பர்சனாலிட்டி. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். இவங்க வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சைக்கிளிஸ்ட். இவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவு சொல்ல போற லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங்கோட உடம்புல இருந்து ஒரு டெஸ்டிகல் கீழே வந்து பால் ஷேப்ல இருக்கிற அந்த டெஸ்டிகல்ஸ் இருக்கும், கரெக்டா? அதுல வந்து ஒன்ன வந்து தனியா கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு 5 குழந்தை பிறந்துச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல வந்து அந்த டெஸ்டிகல்ஸ் வந்து இண்டிபெண்டன்டாவே செயல் பண்ண முடியும். அதுக்கு வந்து இன்னொரு ஒரு 2 இருந்து சேர்ந்து தான் பண்ணணும் இல்ல, அது தனியா இருந்திருந்தா கூட வந்து அதால குழந்தைங்க பெற்றுக்க முடியும். இவர் வந்து ஒரு டெஸ்டிகல் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு டெஸ்டிகலை மட்டுமே வச்சு வந்து இவர் 5 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்ககிட்ட நான் ஸ்பெர்ம்ஸை பத்தி சொல்லணுங்கிற 11 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். நிறைய விஷயங்கள் கிரேசியா இருக்கிறது பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இல்ல நிறைய பேருக்கு வந்து பயாலஜி கிளாஸ் ரொம்ப கவனிச்சு
கவனிச்சு கேட்டவங்களுக்கு வந்து ஒரு ரீவிசிட் மாதிரி இருந்திருக்கும். உங்க ஸ்கூல்ல நடத்திருந்தாங்கன்னா ரியலி ஹாப்பி, ரொம்ப நல்ல ஸ்கூல். பட் எங்க ஸ்கூல் மாதிரி நடத்தாம இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து நம்ம வந்து வெறுமன கலவி, இது வந்து நம்ம பேசக்கூடாது காமம் அப்படிலாம் தள்ளி வைக்காம நம்ம எப்படி உருவாகிறோம், அது எவ்வளவு ஒரு இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நாளைக்கு உங்ககிட்ட இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். நாளைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா போய்கிட்டே இருப்போம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வீடியோஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மட்டும் இல்லாம அதை தாண்டி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டிஸ்கஷனும் கமெண்ட்ல கொண்டு போவோம். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். Until then, bye. Madan Gauri signing off here. Cheers. Have a great day. Take care. Bye. Cheers.